கானா ஒரு கல்யாண வீட்டுக்குள்ள இயேசு என்றாகும் போது அப்படி கச்சாடியை பார்த்துட்டு போறார். பார்த்துட்டார்ல மறுபடியும் வருவார். எத்தனை பேர் சொல்றீங்க அவர் பார்த்திருக்கிறார்? எனக்கு என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும். என் வாழ்க்கையில என்ன நடப்பிக்கணும்னு அவருக்கு தெரியும். அவர் பார்த்துட்டு போயிருக்கிறார். அவர் மறுபடியும் வரார். அந்த தேவாலயத்துக்கு என்ன செய்யப்பட வேண்டும் தெரியுமா? சுத்திகரிப்பு செய்ய வேண்டும். தேவையில்லாததெல்லாம் அகற்ற வேண்டும். அவர் உலாவுவதற்கு ஏற்ற இடமாய் மாற்ற வேண்டும். கர்த்தர் அதை அப்படியே செய்கிறார். ஆமென். முதல்ல பார்த்துட்டு போனார். அடுத்து என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு போறார். இப்போ வந்து என்ன பண்றார் தெரியுமா? உலாவுகிறார். என் வாழ்க்கையில என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டாருன்னா என் வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? கர்த்தர் உலாவுவதற்கு கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே நீங்க வரணும்பா, நீங்க வந்தாதான் நடக்கும்பா, இல்லைன்னா நாங்க இப்படி தத்தளித்து கொண்டே இருப்போம். ஆண்டவரே இந்த 1ஆம் தேதி காலை வேளையில் ஆண்டவர்கிட்ட ஒரு ஜெபமாக, ஒரு வேண்டுதலாக, ஒரு விண்ணப்பமாக, ஒரு கதறல், அப்பா நீங்க வாங்கப்பா, என் வாழ்க்கை என் குடும்பம் ஆண்டவர் நீர் உலாவுவதற்கு ஏற்ற இடமாய் அமையும்படிக்கு நீர் வருவீராக.